ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கிளாஸ் பார்க்கலாம். பின்வேத காலத்தை பற்றின சில குறிப்புகள் தான் இந்த எபிசோடில் கொடுக்க போகிறேன். இந்த பின்வேத காலத்தோட காலம் அப்படிங்கிறது கிமு 1000 கிமு 600 வரைக்கும், அதாவது பிசி 1000 அதிலிருந்து பிசி 600 வரைக்கும். இந்த காலத்தை இதிகாச காலம் அப்படின்னு அழைப்பாங்க. ஏன்னா ராமாயணமும் மகாபாரதமும் இந்த காலத்தில் தான் இயற்றப்பட்டது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி அழைக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் கங்கை சமவெளி பகுதியில் தான் ஆரியர்கள் தங்கி வாழ்ந்தாங்க. கங்கை சமவெளி பகுதியில் அவங்க எங்கெங்கெல்லாம் தங்கி வாழ்ந்தாங்களோ அந்த பகுதியெல்லாம் ஆரியவர்தம் அப்படின்னு அழைச்சாங்க. இந்த பின்வேத காலத்தை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கான சான்றுகள் அப்படின்னா சாமவேதம், யஜுர்வேதம், அதர்வண வேதம் அப்படிங்கிற வேதங்கள் பயன்படுது. மேலும் பிராமணங்கள், உபநிடதங்கள், ஆரண்யங்கள் ஆகியவையும் பயன்படுது. கூடவே ராமாயணம், மகாபாரதம் போன்ற இதிகாசங்களும் பயன்படுது. மகாபாரதத்தை இயற்றியவர் வேதவியாசர், ராமாயணத்தை இயற்றியவர் வால்மீகி. இப்போ இந்த பின்வேத காலத்தில் அரசியல் வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு சில குறிப்புகள் சொல்கிறேன், கவனிங்க. கங்கை சமவெளி பகுதியில் அவங்க தங்கி வாழ்ந்துக்கிட்டு இருந்த அந்த ஆரியவர்தம் அப்படிங்கிற பகுதிகள் தான் இவங்களுடைய அரசியல் வாழ்க்கைக்கு மையமாக இருந்துச்சு. அந்த பகுதியில் கோசலம், விதேகம், குரு, மகதம், காசி, அவந்தி, பாஞ்சாலம் போன்ற அரசுகள்லாம் அங்கே உருவான அரசுகளில் சில குறிப்பிடத்தக்க அரசுகள். இந்த அரசு நிர்வாகத்தில் அரசனுடைய நிலை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க அளவுக்கு உயர்ந்திருந்தது. அரசர்களுடைய முடிவில் சமிதியும் சபாவும் எந்த விதத்துலையும் தடையாக இருக்கல. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. சமிதி, சபா இது ரெண்டுமே அரசர்களுக்கு தடையாக இருந்ததில்லை. அரசர்களுக்கு அறிவுரை சொல்லுவாங்க, அவ்வளோதான். அதை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் ராஜாவுடைய விருப்பம். அதே போல் ராஜாவுடைய விருப்பத்துக்கு இவங்க யாரும் தடை சொல்ல மாட்டாங்க. அடுத்தது அரச பதவி அப்படிங்கிறது பரம்பரை பதவியாக மாறிடுச்சு. இதெல்லாம் பின்வேத காலத்தில் நடக்கிறது. இப்போ ராஜாக்களுடைய கடமைகள் அப்படின்னாக்கா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய நாட்டை எதிரிகள்கிட்டருந்து காப்பாற்றணும். அடுத்தது சட்டம் ஒழுங்காக பராமரிக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கடமைகள். அதே சமயத்தில் அவங்களோட ராஜ்யத்தை விரிவுபடுத்த ஆசைப்பட்டாங்க. அதனால தான் அந்த அரசர்களுக்கு இடையில் நிறைய சண்டை நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அடிக்கடி சண்டை வந்துடும். அடுத்தது இந்த யாகம், சமய சடங்குகள் அப்படின்னாக்கா ராஜசூயம், அஸ்வமேதம், வாஜ்பேயம் அப்படிங்கிறதெல்லாம் குறிப்பிடலாம். இதில் ராஜசூயம் அப்படிங்கிறது அரசர்களுக்கு உயர்ந்த நிலையை அளித்தது. அஸ்வமேதம் அப்படிங்கிறது ராஜா தன்னுடைய அந்த ராஜ்யத்தோட நிலப்பரப்பை அதிகப்படுத்துறதுக்காக நடத்திய ஒரு யாகம். அஸ்வம் அப்படின்னா குதிரை. இந்த யாகத்தில் ராஜா என்ன செய்வார்னா தன்னுடைய குதிரையை அவுத்து விட்டுருவார். அவுத்து விட்டுறது அப்படின்னா சும்மா அவுத்து விட்டுறது இல்லை. அந்த குதிரை போகும்பொழுது கூடவே மற்ற போர் வீரர்கள், சிப்பந்திகள்லாம் போவாங்க. இப்போ ஒரு ராஜ்யத்தோட பட்டத்து குதிரை ஏதோ ஒரு பகுதிகளில் போகுது அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு தெரியும் அது எந்த ராஜ்யத்தோட பட்டத்து குதிரை அப்படின்ட்டு. இப்போ அந்த ராஜ்யத்துக்கு கட்டுப்படுறவங்களாம் அந்த குதிரையை ஒன்றும் பண்ண மாட்டாங்க, விட்டுருவாங்க. இப்போ அந்த குதிரை எங்கெல்லாம் போதோ அதெல்லாம் இந்த ராஜாவுக்கு கட்டுப்பட்ட பகுதிகள் அப்படின்னு சொல்லுவார். அடுத்தது வாஜ்பேயம். இந்த வாஜ்பேயம் அப்படிங்கிறது தேர் பந்தயம். இதில் பொதுவாக அரசனுடைய தேர் தான் எப்போவுமே ஜெயிக்கும். அடுத்தது அரசர்களுக்கு நிறைய பட்டப்பெயர்கள் இருந்துச்சு. ஏக்ராட், சாம்ராட், சர்வபௌமா அப்படிங்கிறதெல்லாம் அரசர்கள் தங்களுக்காக சூட்டிக்கிட்ட பட்டப்பெயர்கள். இப்போ அரசர்களுக்கு அடுத்தது அந்த கிராம நிர்வாகத்தெல்லாம் யார் பார்த்துக்கிறாங்க அப்படின்னா அந்த கிராமங்களில் இருக்கக்கூடிய கிராம மன்றங்கள் பார்த்துக்கிச்சு. அந்த காலகட்டங்களில் அரசாங்கம் பாலி, சுல்க், பாகா அப்படிங்கிற வரிகளை மக்கள்கிட்ட வசூலிச்சிருக்காங்க. அந்த வரிகள்லாம் திரும்ப அந்த மக்களுக்காகவே செலவு செய்யப்பட்டன. அடுத்து சமூக வாழ்க்கை. சமூக வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் குடும்பம் அப்படிங்கிறது தான் சமூகத்தோட அடிப்படையாக இருந்துச்சு. இதில் குடும்ப தலைவர் அப்படிங்கிறவர் தந்தை தான். சாதாரணமாக கூட்டு குடும்ப முறை தான் இப்போ இருந்துச்சு. வர்ணம் அப்படின்னு அழைக்கிற சாதி முறை இருக்கு இல்லைங்களா, அந்த சாதி அமைப்பு அது பின்வேத காலத்தில் தான் தோன்றுச்சு. இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அதில் பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள் அப்படின்னு 4 பிரிவுகள் சமுதாயத்தில் உருவாச்சு. இதில் பிராமணர்கள் அப்படிங்கிறவங்க குல குருக்களாகவும் ஆசிரியர்களாகவும் இருந்தாங்க. அடுத்தது சத்திரியர்கள் அப்படிங்கிறவங்க ஆட்சியாளர்களாகவும் போர் வீரர்களாகவும் இருந்தாங்க. அவங்க தான் ராஜ்யத்தை ஆட்சி பண்ணாங்க. அவங்க தான் வாரியர்ஸ், அவங்க தான் போர் வீரர்கள்.
அடுத்தது வைசியர்கள். இவங்கெல்லாம் வணிகம் செஞ்சவங்க. மேலும் கைவினைப் பொருள்களும் செஞ்சாங்க. அதாவது கைவினைஞர்களாகவும் இருந்தாங்க. விவசாயமும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த 3 பிரிவுகளுக்கும் பணிபுரியறதுக்கு தான் இந்த சூத்திரர்கள் இருந்தாங்க. அதாவது சூத்ராஸ் அப்படிம்பாங்க. இந்த சூத்திரர்களுக்கு படிப்பறிவு கிடையாது. அதாவது அவங்களுக்கு படிக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. அடுத்தது சமய நூல்களின் கருத்துப்படி பார்த்தாக்கா, ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையவும் ஆசிரமம் அப்படின்னு சொல்லிட்டு 4 பகுதிகளா பிரிக்கிறாங்க. அதில் முதல் நிலை அப்படிங்கிறது பிரம்மச்சாரியம். அதாவது அந்த காலகட்டத்தில் தான் அவங்க படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. எல்லா கலைகளையும் கற்றுப்பாங்க. இது மாணவ பருவம், கல்வி கற்கின்ற பருவம். இப்போ இந்த பருவத்தை தாண்டி வரும்பொழுது கிரகஸ்தம், அதாவது ஒரு குடும்ப தலைவனாக மாறுறாங்க. அது எப்போன்னு கேட்டால், அவங்க கல்யாணம் பண்ணிட்டு அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் உருவாகும் பொழுது அந்த வாழ்க்கையை கிரகஸ்தம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அடுத்தது வனப்பிரஸ்தம். இந்த வனப்பிரஸ்தம் அப்படிங்கிறது இவங்க காட்டில் போய் மேற்கொள்ளக்கூடிய துறவு நிலை. அப்போல்லாம் காட்டில் போய் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒரு துறவரமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அடுத்தது சந்நியாசம் அப்படிங்கிற முற்றும் துறந்த நிலை. இந்த 4 நிலையும் தனி மனித வாழ்க்கையில் 4 ஆசிரமங்களாக கருதப்பட்டன. இதை ஞாபகம் வச்சுக்கிங்க. அடுத்தது பெண்களுடைய நிலை. பின்வேத காலத்தில் பெண்களுடைய நிலை சிறப்பானதாக இல்லை. முன்வேத காலத்தை விட பின்வேத காலத்தில் பெண்களுக்கான நிலை கொஞ்சம் சரிவாக தான் இருந்துச்சு. அவங்க பொது நிகழ்ச்சிகளில் கலந்துக்க முடியாது. அவங்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது. விதவைகளுக்கு மறுமணம் மறுக்கப்பட்டது. அதே போல் குழந்தை திருமணம் அப்படிங்கிறது பொதுவான வழக்கத்தில் இருந்துச்சு. அதை யாரும் தடுக்கலை. ஒருவனுக்கு ஒருத்திங்கிற ஒருதார மனமுறை இருந்தாலும் பலதார மனமும் நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. அடுத்தது பெண்களுக்கு சொத்துரிமை கிடையாது. இதெல்லாம் பின்வேத காலத்தில் பெண்களுக்கான சில தாழ்வான நிலைகள். அதாவது பின்வேத காலத்திலிருந்தே பெண்களுடைய நிலைகள் கொஞ்சம் சரிய ஆரம்பிச்சிருச்சு. பெண்கள் அப்படிங்கிறவங்க ஒரு நல்ல ஒழுக்கமான பெண் அப்படின்னா அவங்க அவங்களுடைய கணவர்களுக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து நடக்கிறது தான் என்று கருதப்பட்டது. அடுத்தது பின்வேத காலத்தில் இருந்த கல்வி முறை. இப்போ இந்த கல்வி கற்றல்லையும் சமுதாய மக்களிடையில ஏற்றத்தாழ்வுகள் இருந்துச்சு. இந்த முதல் 3 பிரிவு மக்கள் இருக்காங்கல்ல, அதாவது பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், இவங்களுக்கு மட்டும்தான் படிக்கிறதுக்கான உரிமை இருந்துச்சு. இந்த 3 பிரிவுகளுக்கும் சேவை செய்யறதுக்கு தான் சூத்திரர்கள் அப்படிங்கிற 4வது பிரிவு இருந்துச்சு. இந்த சூத்திரர்களுக்கு படிக்கிறதுக்கான அனுமதி கிடையாது. அவங்களோட வேலையே இந்த 3 பிரிவுகளுக்கும் பணி செய்கிறது தான். மாணவர்கள்லாம் குருகுலத்துக்கு போய் அங்கேயே தங்கி படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பெண்களுக்கு அந்த வாய்ப்பு கிடையாது. பெண்களுக்கு படிக்கிறதுக்கான அனுமதியும் கிடையாது. குருகுலத்துக்கு போய் அவங்க இங்கே தங்கி படிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் அப்போ அனுமதிக்கப்படாத விஷயம். அப்படி இருந்தும் கூட கார்கி, மைத்ரேயி போன்ற பெண்கள் நல்ல சிறப்பாக கல்வி கற்ற பெண்களாக இருந்தாங்க. இதில் இந்த கார்கி அப்படிங்கிற பெண்மணியை ஜனக மகாராஜா நேரடியாக கூப்பிட்டு கௌரவிப்பார். அதே போல் மைத்ரேயி அப்படிங்கிற பெண் கல்வியில் சிறந்து விளங்கிய பெண். இவரோட கணவர் பெயர் யக்னவாக்கியர். இவங்க 2 பேருக்கு இடையில சிறப்புமிக்க உரையாடல்கள்லாம் நிறையா இருக்குது. அந்த உரையாடல்களை உபநிடதத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. மாணவர்கள் இப்போ என்னென்ன படித்தாங்க அப்படின்னா, தத்துவம், தர்க்க சாஸ்திரம், சமயம், இலக்கணம், வானவியல், மருத்துவம், ஒழுக்கவியல் மற்றும் கணிதம் போன்ற பாடங்களை குருகுலத்தில் தங்கி படித்தாங்க. அரசகுமாரர்களுக்கு போர்க்கலைகளை கற்றுக் கொடுத்தாங்க. ஏன்னா அவங்க தான் போர் வீரர்கள், அவங்க தான் நாட்டை ஆளக்கூடியவங்க. அதே சமயத்தில் மாணவர்களுக்கு ரொம்ப கடுமையான ஒழுக்க பயிற்சியோட, மரியாதையோட ஆசிரியர்கள்ட்ட கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய நிலை தான் இருந்துச்சு. அவங்களும் அதே போல் அவங்களுடைய ஆசிரியர்கள்ட்ட ரொம்ப கீழ்ப்படிந்த ஒழுக்கமான மாணவர்களாக இருந்தாங்க. அடுத்தது பொருளாதார வாழ்க்கை. பின்வேத காலத்தில் முக்கியமான தொழிலாக இருந்தது விவசாயம்தான். அந்த காலத்தில் இரும்பு நிறையா பயன்படுத்தியிருக்காங்க. மரத்தால் செஞ்ச கலப்பைக்கு பதிலாக இரும்பால் கலப்பை செஞ்சு பயன்படுத்தியிருக்காங்க. விவசாயத்தில் அப்போ ஒரு சிறந்த மாற்றம் ஏற்படுது. அந்த மாற்றம் என்னென்னா, உரம் போட்டு விவசாயம் பண்ணுறது. நிலங்களுக்கு உரம் போடுற முறையை அப்போ தொடங்கியிருக்காங்க. அதனோட விளைவாக விளைச்சல் ரொம்ப நல்லா இருந்திருக்கு. அவங்க உற்பத்தி பண்ண விவசாய பொருள்கள் எப்படின்னா, பார்லி, கோதுமை, நெல் மற்றும் பருப்பு வகைகள். அடுத்தது கால்நடை வளர்ப்பு அப்படியே தொடர்ந்து வளர்ந்துக்கிட்டே போச்சு. அப்படியே தொடரப்பட்டது. அடுத்தது மக்களுடைய செல்வ நிலை அப்படிங்கிறது அவங்ககிட்ட இருந்த பசுக்களுடைய எண்ணிக்கையை வச்சு தான் மதிப்பிடப்பட்டது.
யாருக்கிட்ட பசுக்கள் அதிகமாக இருக்கோ அவங்க பணக்காரங்களாக கருதப்பட்டாங்க. அப்போ அவங்க பயன்படுத்திட்டு இருந்த காயின்ஸ் நிஷ்கா, ஸ்வர்ணா, சதமானா அப்படிங்கிற தங்க நாணயங்கள் அப்போ பயன்பாட்டில் இருந்துச்சு. செம்பு வேலை செய்கிறவங்க கருமார் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. இந்த கருமார் அப்படிங்கிறவங்க தான் போர்க்கருவிகளையும் ஆபரணங்களையும் செய்தாங்க. இதெல்லாம் செம்பு பயன்படுத்தி செய்கிறாங்க. இதுக்காக ராஜஸ்தானில் கேத்தரி அப்படிங்கிற இடத்துலேருந்து அவங்க செம்பை கொண்டு வராங்க. இரும்பு வேலை செய்கிறவங்க தான் அம்புகள், ஈட்டிகள் இதெல்லாம் உற்பத்தி செஞ்சாங்க. அந்த இரும்பு வேலை செய்கிறவங்க விவசாய கருவிகளையும் செய்தாங்க. நெசவாளர்கள், தோல் தொழில் செய்கிறவங்க, அதாவது தோல் பதனிடுறவங்க, தச்சர்கள், தேர் செய்கிறவங்க, நகை செய்கிறவங்க எல்லாம் கிராமங்களில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. சாம்பல் வண்ணம் தீட்டப்பட்ட மட்பாண்டங்களை பின்வேத கால மக்கள் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இந்த மட்பாண்டங்களை வட இந்தியாவோட பல பகுதிகளிலிருந்து கண்டெடுத்திருக்காங்க. இந்த இடங்களை சாம்பல் வண்ண மட்பாண்ட பகுதிகள் அப்படின்னு அகழ்வாராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுறாங்க. பின்வேத காலத்தில் உள்நாட்டு வணிகம், வெளிநாட்டு வணிகம் ரெண்டுமே சிறப்பாக இருந்துச்சு. பாபிலோனியா போன்ற நாடுகளுக்கு மூலிகை செடி, மருந்துகள், துணி வகைகள், தோற்பொருட்கள் ஆகியவற்றை ஏற்றுமதி செய்தாங்க. அடுத்தது இவங்களுடைய உணவு மற்றும் பொழுதுபோக்கு அப்படின்னா அரிசி, கோதுமை, பார்லி, பால் மற்றும் பால் பொருள்கள், காய்கறி, பழங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இறைச்சியை பொறுத்த வரைக்கும் மீன் இறைச்சி, செம்மறி ஆட்டு இறைச்சி, ஆட்டு இறைச்சி போன்ற இறைச்சி வகைகள்லாம் அவங்களுடைய சாப்பாட்டில் இடம்பெற்றிருந்தன. சோமபானம், சுறாபானம் அப்படிங்கிற பானங்களை பயன்படுத்தினாங்கன்னா என்ன, அந்த பானங்களை குடிச்சிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. அதே போல் என்டர்டெயின்மெண்ட், அதாவது பொழுதுபோக்கு அல்லது விளையாட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா இன்டோர் கேம்ஸ், அவுட்டோர் கேம்ஸ் எல்லாம் விளையாண்டுருக்காங்க. சூதாட்டம், சதுரங்கம், தேர் பந்தயம், குதிரை பந்தயம் போன்ற விளையாட்டுகளை விளையாண்டுருக்காங்க. அதே போல் ஆடல் பாடல்களில் மிகுந்த ஆர்வம் காட்டியிருக்காங்க. அடுத்தது அவங்க பயன்படுத்தின உடை மற்றும் அணிகலன்கள் என்னென்னு பார்த்தோம்னா பருத்தியாலையும் கம்பளியாலையும் நெய்த ஆடைகளை பயன்படுத்தியிருக்காங்க. தங்கத்தாலையும் வெள்ளியாலையும் செஞ்ச ஆபரணங்களை பயன்படுத்தியிருக்காங்க. இரும்பு, செம்பு, தகரம் போன்ற உலோகங்களை பின்வேத கால மக்கள் உபயோகப்படுத்தியிருக்காங்க. அடுத்தது இவங்களுடைய சமயம். இவங்களுடைய சமய வழிபாட்டு முறையில் நிறைய மாற்றங்கள் உருவாச்சு. இப்போ முன்வேத காலத்தில் இருந்த கடவுள்களுக்கான முக்கியத்துவம் குறைஞ்சிருந்துச்சு. பின்வேத காலத்தில் பிரஜாபதி, பசுபதி, விஷ்ணு, கிருஷ்ணன் ஆகிய கடவுள்களை இவங்க வணங்க ஆரம்பித்தாங்க. கடவுள்களை வழங்கக்கூடிய வழிபாட்டு முறையில் வழிபாடும் உயிர் பலியும் ரொம்ப முக்கியமாக கருதப்பட்டன. அதாவது ப்ரேயர்ஸ் அண்ட் சாக்ரிஃபைசஸ் அப்படிம்போம். இதுக்கு முக்கியத்துவம் அதிகமாக இருந்துச்சு. அதே போல் பலியிடும்போது நிறைய மிருகங்கள் கொல்லப்பட்டன. சமயம் அப்படிங்கிறது ரொம்ப சிக்கலான முறையாக மாறி இருந்தது. கர்மாங்கிற கொள்கையும் அவதார கொள்கையும் அவங்களால ஏற்றுக்கொள்ளப்பட்ட கொள்கையாக அப்போ இருந்துச்சு. அவங்கள பொறுத்த வரைக்கும் கடவுள் அப்படிங்கிறவர் ஒப்புயர்வற்றவர் அப்படின்னும், அவர் ஆக்கல் அப்படிங்கிற செயலை மட்டும் செய்யலை, அழித்தல்ங்கிற தொழிலையும் செய்கிறாரு அப்படின்னு நம்பினாங்க. மோட்சம் அப்படிங்கிற கருத்தில் மக்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வரக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு பாயிண்ட்ல இருந்தும் சிறப்பான கேள்விகளை கேட்க முடியும். அதனால் இதை முழுமையாக தெளிவாக படித்து ஞாபகம் வச்சுக்கிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கவனித்தமைக்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் மூலம் சொல்லுங்கள். உங்கள் விருப்பத்தை லைக் மூலம் சொல்லுங்கள். மற்றவர்களின் நன்மைக்காக ஷேர் செய்யுங்கள். எங்களை ஊக்கப்படுத்த சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அனைவருக்கும் நன்றி.